ஏன் கிரீன்லாந்தை குறிவைக்கிறது அமெரிக்கா? ஆர்க்டிக் பெருங்கடலின் கேந்திர முக்கியத்துவம். கிரீன்லாந்து ஆர்க்டிக் பிராந்தியத்தின் மையத்தில் ரஷ்யா, ஐரோப்பா, வட அமெரிக்கா ஆகிய மூன்றுக்கும் நடுவில் இருக்கிறது. பனிப்போர் காலத்திலிருந்து அமெரிக்கா இங்கே இராணுவ தளங்களை வைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் ஆர்க்டிக் பகுதி இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மாறக்கூடும். மேலும் ஏவுகணை எச்சரிக்கை தளங்கள், ரேடார், ஏர் டிஃபென்ஸ் ஆகியவற்றை இங்கிருந்து கட்டுப்படுத்த முடியும் என்பதாலும் கிரீன்லாந்தை முழுமையாக தன்வசப்படுத்துவதன் மூலம் ஆர்க்டிக் வான்வெளி மற்றும் கடற்பாதை அமெரிக்காவின் கையில் போய் சிக்கிக்கொள்ளும். இது ரஷ்யா, சீனா போன்ற எதிரி நாடுகளுக்கு நேரடி சவால். கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கும் இயற்கை வளங்கள். கிரீன்லாந்தில் பூமியின் அரிய வளங்கள் இருக்கின்றன. யுரேனியம், மசகு எண்ணெய், இயற்கை எரிவாயு ஆகியனவும் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவை மிசைல், எலக்ட்ரிக் வாகனங்கள், இராணுவ உபகரணங்கள் தயாரிக்க அவசியமாகும். உலகில் அதிக நாடுகளின் கனிம வளங்களில் சீனாவின் ஆதிக்கம் அதிகம் என்பதால் அமெரிக்கா இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக சீனாவை முந்துவதற்கு கிரீன்லாந்து தன்வசம் இருக்க வேண்டும் என விரும்புகிறது. டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் கிரீன்லாந்து இருக்குமாக இருந்தால் அங்கு சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் என அமெரிக்கா அஞ்சுகிறது. ஆர்க்டிக் கடற்பாதைகளின் வர்த்தக முக்கியத்துவம். உலகின் காலநிலை மாற்றங்கள் காரணமாக பனிப்பாறைகள் உருகி வருவதனால் ஏற்பட போகும் ஆர்க்டிக் சமுத்திரத்தின் கடற்பாதைகள் மூலம் ஆசிய, ஐரோப்பிய வர்த்தக போக்குவரத்து சுருங்கும் வாய்ப்புள்ளது. கிரீன்லாந்தின் அருகிலுள்ள ஆர்க்டிக் கடற்பாதைகள் எதிர்கால உலக வர்த்தகத்தில் முக்கியமானவை. யார் கிரீன்லாந்தினை கட்டுப்படுத்துவாரோ அவர் கப்பல் போக்குவரத்து, பாதுகாப்பு, வரிகள் போன்ற எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவார். இது அமெரிக்காவின் தூரநோக்கான இலக்கு எனவும் சொல்லலாம். சீனாவின் வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சி. சீனா ஆர்க்டிக் பெருங்கடலில் போலார் சில்க் ரோட் என்ற திட்டம் ஒன்றினை செயல்படுத்துவதோடு கிரீன்லாந்தில் விமான நிலையம், துறைமுகம், சுரங்கம் போன்றவற்றினை அமைக்க சீனா முதலீடு செய்ய தயாராக உள்ளது. இது சீனாவின் வர்த்தக கொள்கையுள் ஒன்று. சீனா தனது கடன் வழங்கும் பொருளாதார திட்டம் மூலம் டென்மார்க்கினை பணக்கு கீழ் கொண்டு வந்து கிரீன்லாந்தில் ஆதிக்கம் செலுத்தினால் அது அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு ஆபத்தானது என அமெரிக்கா கருதுகிறது. காலநிலை மாற்றமும் அமெரிக்காவின் தந்திரமும். இப்போது பூமி எதிர்நோக்கும் பனிமலை உருகுதல், வெப்பமயமாதல் போன்ற காலநிலை மாற்றங்கள் காரணமாக கவனிப்பாரற்று கிடக்கும் பூமியின் பல இடங்கள் எதிர்காலத்தில் விலைமதிப்பற்ற பிரதேசங்களாக மாறும் சாத்தியம் உள்ளது. கிரீன்லாந்து அப்படியான முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாகும். குடிநீர், கனிமங்கள், எரிவாயு, இராணுவ வசதி என எல்லாவற்றையும் நிறைவு செய்ய அது அமெரிக்காவிற்கு கச்சிதமான நிலப்பரப்பு என்பதால் அமெரிக்கா நீண்டகால இலக்கோடு இந்த விவகாரத்தில் இறங்கியுள்ளது. இப்போ முதலீடு செய்தால் நாளை உலக அரசியலில் மேலாதிக்கம் செலுத்த முடியும் என எண்ணுகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.